சாப்பிட்டா இன்னைக்கு காலையில் நான் வயலில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிக்கிட்டு பிஞ்சைக்காட்டுக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு வேலையாக வெளியில் போயிட்டாங்கன்னா அம்மா கத்திரிக்கு தண்ணி அடைச்சிட்டு இருந்தாங்க. சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அம்மா வேற இலைய எடுத்துகிட்டு வந்தோடனே வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. முதலா இட்லியெல்லாம் தெம்பா சாப்பிட்டு முடிச்சிட்டு காய்களை அறுவடை பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் முள்ளங்கி நல்லா வெளியில் நிட்டிட்டு இருந்துச்சு. முதல்ல அதை அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வெள்ளை கேரட்டு வந்தா வரட்டும் வரலேனா போட்டுன்னு சும்மா பதிச்சு விட்டாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக நிறையா வந்துருச்சு. ஏங்கன்னே பற்றும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4-5 முள்ளங்கி மட்டும் போதும்னு அப்படியே பறித்து வச்சுட்டு கத்தரிக்கு தண்ணி நிரம்பிருச்சா அடுத்ததுக்கு மாற்றி விட்டுலான்னு சொல்லிட்டு அதையும் மாற்றி விட்டுட்டு இந்த தண்ணியிலே அப்படியே முள்ளங்கியை கழுவிட்டு போயிடலான்ட்டு தேய்ன்னு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம தேய்ச்சி கழுவுனதுல சும்மா தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே தேய்ச்சா முள்ளங்கி எங்கனையா கரைஞ்சு போயிடும்னு எங்கள் அம்மா சொல்லுவோம். அதை தூக்கிக்கிட்டு அப்படியே போகலான்னு வந்தால் பட்டர்ஃப்ளையாக நிறையா பறந்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு வரலான்னு கிட்ட போனால் என்னைய பார்த்த அதிர்ச்சியில் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்கு. இன்னி நான் வீட்டை பக்கமாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க.